வேணும். ஆமென். பழைய பிரமாணங்கள் மண்டையை விட்டு போகணும். நீங்கள் கற்றுக்கொண்டதையும் கண்டதையும் போகணும் என்றால் கர்த்தருடைய போதனை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ண போகிறது? அது விடுதலை செய்ய போகிறது. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் உங்களையே என்ன பண்ண தாழ்வாக பார்க்காதீங்க. அது உங்களே நீங்களே பெருமை நினைக்காதீங்க. உங்களை இந்த வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து, இந்த வேதமே நமக்கு வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. இந்த போதக சிக்ஷிக்கணும், உங்களை ஆண்டவர் சிக்ஷிக்கணும், உங்களை பரிசுத்தமாக்கணும், உணர்த்தணும். அதுதான் ஜீவனுக்கு போகிற வழியாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் நீங்கள் ஒழுங்கட்டு திரிறீங்க, இன்னும் பக்தி வரலை, இம்மியோட வாழ்க்கையில் முன்னேற்றம் வரலாம், இந்த வேதத்துக்கும் உங்களுக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான். அப்போ வேதம் அது வெளிச்சம், வேதம் அது போதக சிக்ஷை, அது சிக்ஷை. அது சாஃப்டாக நம்ம ஹார்ட்டில் உட்காராது, அது கீறிட்டு வரும், குத்திக்கிட்டு வரும். ஆமென். அதுக்கு என்ன பேர் சொல்லுது பாபு? எபிரேயர் 4:12 சொல்லுது, அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம், பேசுகிற எண்ணெயை வெட்டும், கேட்குற உண்மையை வெட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா சொல்லு, கைகளை வச்சு சொல்லு அல்லேலூயா. அதுக்கு தான் வசனம் சொல்லுது, என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன். ஆமீனா வருமா? தூங்கிட்டு இருக்கீங்களா? நல்லா ஜாலியாக இருக்கீங்களா? ஆமென். நீங்கள் இயேசுகிட்ட ஒரு அற்புதத்தை பெறணும்னா ஆன்னு சொல்ல, காது உள்ளவன் கேள்றான்ற, காதுக்குடா கேளு. உன் மண்டை சிந்தையெல்லாம் பிசாசு அங்கே எங்கே டைவர்ஷன் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பான். வசனத்தை கேட்கறது எல்லா எண்ணங்களையும் என்ன பண்ணும்? சிறைப்பிடிக்கணும். டிஸ்ட்ரக்ஷன் நிறைய வரும், அதெல்லாம் விரட்டி தள்ளணும். அப்படிப்பட்ட அந்த நிலை எப்போ வருதோ அப்போதான் உங்கள் வாழ்க்கையில் அந்த பரிபூர்ணத்தை நீங்கள் பெற முடியும். ஆமென். சரி, நமக்கு ஆசை. கர்த்தர் பாருங்க, இந்த குடும்பத்துக்கும் சபைக்கும் ஒரு ஒப்பனை கொடுக்குறார். 1 கொரிந்தியர் 3:4 படித்து பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 3:4 ஒரு தேவனுடைய சபையை, அந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன், ஒரு குடும்பத்தை நடத்த தெரியாதவன், அந்த குடும்பத்துக்குள்ளே கிருபையை இயேசுவை கொண்டு வர தெரியாதவன் திருச்சபையை நடத்த முடியாது. நிறைய பேருக்கு திருச்சபை நடத்தணும், பாஸ்டராயிடணும், இது மாதிரி பெருமையை நடக்கணும், நம்மளை ஐயான்னு கூப்பிடணும். நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும், நிறைய பேருக்கு இந்த மோகம் இருக்கும். இந்த ஃபுல் பீட்டில் உட்காரணுன்ற மோகம், ஒரு ஆசை இருக்கும். அது தப்பு இல்லை, ஆனால் அதுக்கு தகுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்போ என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 3 படிங்க. 1 கொரிந்தியர், தப்பா சொல்லிட்டேன்னா சாரி, 1 தீமோத்தி 3:4, சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. 1 தீமோத்தி 3 1 தீமோத்தி 3:4 படிங்க. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் அரிசி இருக்கான்னு தெரியணும், பருப்பு இருக்கான்னு தெரியணும், மனைவிக்கு ட்ரெஸ் இருக்கா, பிள்ளைக்கு ட்ரெஸ் இருக்கான்னு தெரியணும், குடும்பமுடைய எந்த டெவலப் ஆகிக்குதுன்னு தெரியணும், எவ்வளோ முன்னேறுதுன்னு தெரியணும். ஒரு சிலருக்கு எதுவுமே தெரியும், அழகாக சட்டை கட்டியே மாட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். அவன் பார்த்தா நீட்டாக டீக்கா இருப்பான். குடும்பம் எந்த நிலைமையும் தெரியாது, ஃபீஸ் கட்டினாங்கன்னா தெரியாது, நாளைக்கு ஒரு கடைக்காரன் வாசல்னா எவ்வளோ அசிங்கன்னு தெரியாது. அந்த உணர்வே இருக்காது. அல்லேலூயா. ஒரு சிலர் பார்த்து இன்ஸ்டன்ட் பாஸ்டர் இருப்பான், இன்ஸ்டன்ட் திடீர்னு ஒரு வாரம் ஒழுக்கமாக இருந்தால் பாட்டு பாடுவான், ஜெபம் காணி கொடுப்பான், ஊழியம் செய்ய நினைப்பான். அதுக்கப்புறம் பாவத்தில் ஊந்துற பிறகு அவன் எப்போ போல இருப்பான். இந்த சபைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த சபைன்றது இது மாத்திரம் இல்லை. சர்ச் என்ற வார்த்தைக்கு எக்லீசியான்ற மூல பாஷை, எக்லீசியான்ற மூல பாஷைக்கு மீட்கப்பட்ட கூட்டம், மீட்கப்பட்ட கால் அவுட், வெளியே இருந்து அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம், வெளியே இருந்து பல இனத்திலே, பல ஜாதியிலே, பல சூழ்நிலையிலிருந்து அழைக்கப்பட்டு ஒரே நோக்கத்துக்காய் கூடுகிற மக்களுக்கு பேர் தான் சர்ச். அப்போ இந்த சபையிலே ஒரு குடும்பம் இல்லை, பல குடும்பம் இருக்கிறது. அந்த பல குடும்பங்கள் ஒரு குடும்பமாக மாறுவதற்கு ஒரு குடும்பத்தை ஒருத்தருக்கு நடத்த தெரிந்திருக்க வேண்டும். ஆமென். அதுதான் தன் சொந்த குடும்பத்தை, தன் குடும்பத்தை நன்றாய் நடத்த தெரியணும். செகண்ட் ஸ்டெப் பிள்ளைகளை கவனிக்கணும். நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும், பெற்றவங்க கவனிக்கணும். பிள்ளைங்க கரெக்டாக வருதா, பரிசுத்தமாக இருக்கா, யோகியமாக இருக்கா, கீழ்ப்படிதா, தாய் தகப்பனும் கீழ்ப்படிதா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருதா, ஜெபிக்குதா, சொசைட்டியில் என்ன மாதிரி நடந்துக்குது, வீட்டை விட்டு போகும்போது கரெக்டாக போகுது, வரும்போது எப்படி வருது, சர்ச்சை வீட்டை விட்டு வெளியே போனவா சூழ்நிலை எப்படி மாறுது. தான் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிற முதல் லிஸ்ட்டு தன் பிள்ளைகள் என்ன பண்ணுமா? நல் ஒழுக்கத்தோடு கீழ்படிய பண்ணுகிறனா இருக்கு. பிள்ளைங்க கீழ்படியலனா நீ சரியில்லைன்னு அர்த்தம். உன் பிள்ளை உன் பேச்சு கேட்கல. உக்காரனா உக்காரணும், ஏந்துக்கணும், ஓடுனா ஓடணும்.
அப்படி நீ வளர்க்க தெரியலனா நீ சரியில்லைன்னு பைபிள் சொல்லு. நான் அவன் சொல்ல மாட்டேங்க. ஆமாவா? பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில் நீதிமொழி 22:6 சொல்லுது, பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். எப்படி நடத்துற, எப்படி லீட் பண்ற, எப்படி முன்னாடி நிக்கிற, எப்படி நீ ஹோலியா இருக்கியா, அவங்க முன்னாடி ஜெபிக்கிறியா, அவங்க முன்னாடி உண்மையா இருக்கியா, அவங்களோட வீரமா இருக்கியா, பக்தியா இருக்கியா, தைரியமா இருக்கியா, நீ எப்படி லீட் பண்ற அவன் பிள்ளைக்கு முன்னாடி. ஆமென், அல்லேலூயா. சில பிள்ளைக்கு முன்னாடி ஊருக்கு அதெல்லாம் பேசுவான், பிள்ளைக்கு முன்னாடி அந்த கதை இந்த கதை பேசுவான், உள்ள முன்னாடி அவனை தன்னை பெருமை அடைப்பான். பிள்ளைகளை ஏசாயா 8:18 சொல்ற, நானும் கர்த்தர் தந்த பிள்ளைகளும் இந்த இஸ்ரவேலிலே அடையாளங்களும் அற்புதங்களுமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். திடீர்னு பிள்ளைங்க மேல பாசம் காட்டுறது, திடீர் அது இல்லை. உன் பிள்ளைகள் உன்னை ஹீரோவா பார்க்கணும், கொண்டாடணும், உங்களை ரோல் மாடலா வைக்கணும். அதனால தான் பைபிள் சொல்லுது, சபைக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. உன் குடும்பத்தை ஒழுங்காக நடத்ததில்லை, எதுவும் ஜஸ்ட் வந்து போறேன்னா அது மாதிரி தான் நீ சர்ச்சுக்குள்ள இருப்ப. நித்திய ஜீவனுக்கு நீ அபாத்திரனாய் மாற வேண்டும் என்றால் நீ குடும்பத்தை கண்டுக்காத போயிரு, அவ்வளவுதான். என்ன மறுபடியும் படிங்க, அது படிச்சுட்டு வாங்க. ஒருவன் தன் குடும்பத்தை நடத்த அறியாதவனாய் இருந்தால் தேவனுடைய சபையை அவன் எப்படி நடத்துவான்? குடும்பத்தை நடத்த ஒரு திராணி, ஒரு அறிவு, ஒரு ஞானம், ஒரு பலன், ஒரு பக்குவம் யாருக்கு இருக்கோ அவன் deserve to conduct the church. அவன் சபையை நடத்துவதற்கு அவன் தகுதியானவனாய் மாறுகிறான். ஸ்கிப் ஆகிறது ஈஸி தானே, விலக ஓடுறது ஈஸி தானே, ஐயோ நல்ல முடியாதுன்னு சொல்லி ஈஸி தானே. ஆனால் முன்னின்று நின்ற ஒரு போர் வீரனை போல முன்னின்று தைரியப்படுத்தி நடத்துறேன். ஏங்க 2 பேர் நடத்த முடியாத நீ எப்படி 2000 பேர் நடத்துவ? 2 பேருக்கு தேவையான போஷிக்க முடியல, 2 பேருக்கு தேவையான அறிவை கொடுக்க முடியல, பக்தியை கொடுக்க முடியல, நீ 2000 பேர் எப்படி நடத்துவ? அதுதான் பைபிள் கேள்வி கேட்குது. அப்புறம் அவன் பாருங்க, வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருப்பான், பிரசங்க வீட்டில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, பயங்கரமா கத்துனாரு. மூஞ்சிகளை பாரு, கைகளை பாரு, கையை தட்ட மாட்டதுங்க, முட்டி போட மாட்டதுங்க, இவன் எகிரினாரு. கொஞ்சம் நான் ஃப்ளாஷ்பேக்கில் அவங்களோட பிள்ளைகளை பார்த்தேன், ஒன்று கூடவே சர்ச்சுக்கு போல, ஒன்று கூடவே பக்தி கிடையாது. பாருங்க, அங்கே 1 தீமோத்தேயு 1:10 அப்படி சொல்லுது, அவர்கள் சொல்லுகிறது ஒன்று, சாதிக்கிறது ஒன்று, நியாயப்பிரமாண போதகராக இருக்கிறார்கள், அவங்க சொல்றபடியே வாழ்றது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. சொல்லுதல் யாவருக்கும் வெளிப்படுத்து 55:2 இருக்குது. சொல்லுதல் யாவருக்கும் எளிதல். என்ன டீச்சர் படிச்சு முடிச்சு திருக்குறள், இது திருக்குறளை தேடி கிடக்குறேன். இது திருக்குறளையா இல்லையா? இது திருக்குறள். சொல்ல வெளிப்படுத்து 21 அதிகாரம் தான் ஆகுது, 22 அதிகாரம் தான் ஆகுது, 22 அதிகாரத்து மேலே இல்லை. நான் 55 ஏன் சொன்னேன், இல்லாததான் சொன்னேன் நான். ஆமாம், செக் பண்ணி பாருங்க, 22 அதிகாரம் மேலே இருக்காது அதில். ஆமாம், நான் 55 அப்பவே புரிய வேண்டாவா? இன்னும் பார்த்தாலும் சொல்கிறானே, நானும் போய் தேடி பார்க்குறேனே. ஆமாவா? சொல்லுதல் யாவருக்கும் எளியவா, அக்திலா இருக்கு, ஆரியவா. செயல் சொல்றதுக்கு ஈஸி தாங்க, ஆனால் சொன்னபடி வாழ்றதாங்க கஷ்டம். ஆமாவா? சொல்லலேலூயா. இங்க என்னுடைய போதனை என்ன சொல்லுது? ஒரு குடும்பத்தில் தெய்வத்தினுடைய அருள் இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும். கூரை விழுந்தாலும் காரை விழுந்தாலும் அந்த வீடுகள் தேவனுடைய வெளிச்சம் இருக்கவே. அப்போ யாருக்கிட்ட இருக்க அந்த வெளிச்சத்தை கொண்டு வர ஆண்டவர் அறியாத புறஜாதிகள் அந்த வெளிச்சத்துக்கு உதாரணமாக விளக்கேற்றுறான். நமக்கு விளக்கு தான் வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே. ஆமாம், இது கட்டளையே விளக்கு, இது விளக்கு, கட்டளை ஆர்டர்ஸ் விளக்கு, போதக சிச்சை ஜீவ வழி, இந்த வெளிச்சம் தான் இந்த வேதம். ஆமாவா? இது பைபிள் எங்க இருக்கோ, இந்த பைபிள் எந்த வீட்டில் கிரியேட் செய்தோ, பைபிள் எங்க வாழுதோ, எந்த வீட்டில் பைபிள் ஆளுகை செய்தோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கிறது. நீங்க வீடு என்ன பண்ணுங்க, கவனி, வீடு அலமாரியை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. அலமாரிகளை அழகா ஷோ கேஸ் மாதிரி வச்சிருக்கான். இந்த லா படிக்கிற வச்சு புக்கு அழகா அடிக்கடி வச்சிருப்போம் பார்த்தீங்களா, வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு. அந்த மாதிரி புக்கு வந்து பைபிள், சின்ன பைபிள் பெரிய பைபிள், அட்டை போட்டுது அட்டை போடாது அடங்கி வச்சுக்கிறான். ஆனால் பைபிள் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணல, கிரியை செய்யல, வாழல. ஆமென். வாழ்க்கையில் பைபிள் வாழ்ந்தா நீ வாழ்வே. என் கட்டளை என் போதையை கைக்கொள். அப்போது பைபிள் சொல்லுது, பிழைப்பாய். நீ பிழைக்கணும், வாழணும், செழிக்கணும்னா என் கட்டளைகளை என் போதகத்தை கைக்கொள். அப்போ ஒரு குடும்பம் செழிக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திலே வேதம் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்க
சங்கீதம் 122:7 சொல்லுது, உன் அலங்கத்துக்குள்ளே சுகமும் உன் அரண்மனைக்கு வெளியே திரும்பும், உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம் இருப்பதாக. அல்லேலூயா. நல்ல எங்க இருக்கணுமா? இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? உங்க வீட்டுக்குள்ள சுகம் இருக்கணும். எங்க பார்த்தாலும் நோய், எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் சண்டை, பிரிவினை, நாசமோசம், ஒருத்தருக்கு ஒரு விரோதம், அங்கே ஹீலிங்களா நோயோடு வேதனையோடு காயத்தோடு கண்ணீரோடு. உன் அலங்கத்துக்குள்ள சுகம், உன் அரண்மனைக்குள்ள என்ன இருக்கணுமா? ஒய்ஃப் மூஞ்ச பார்த்தா, பிள்ளைங்க மூஞ்ச பார்த்தா, ஹஸ்பண்ட் மூஞ்ச பார்த்தா எப்படா சாவான்னு நினைக்கிறோமா? மனைவி மாளிகளா இராம சந்தோஷப்படணும். ஒரு ஹாப்பினஸ் அங்கே இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி அங்கே இருக்கணும்னா அந்த வீடு இயேசுடைய உபதேச கவனி, இயேசு உபதேசத்திலே கட்டப்பட்டு இருக்க வேண்டும். உன் அலங்கத்துக்குள்ள சுகமும் உன் அரண்மனைக்குள்ள என்ன இருக்கணும்? என்ன 24ஆம் அதிகாரம் அங்க 5 படிக்கும் போது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. தெய்வம் அந்த வீட்டை வர்ணிக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:33 சொல்கிறது, அவன் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உன் வீட்டை நோக்கி கர்த்தருடைய கரம் இறங்கி வர வேண்டும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? ஒரு 3 காரியத்தை சொல்றேன் பாருங்க. நீங்க வீட்டை யார் கரெக்டா தேவனுடைய கோயிலாக நினைக்கிறீங்களோ, அதை பாவிக்கிறீங்களோ, அந்த வீடு தேவனுக்குரியது நினைக்கிறீங்களோ, தேவன் அந்த வீட்டை தந்தார் என்று உணர்கிறீங்களோ, அதுதான் வீடும் ஆஸ்தியும் போட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. இயேசு எதுக்கு தான் சங்கீதம் 127:1 சொல்றார், கர்த்தர் இந்த வீட்டை கட்டுவார் என்றார். கர்த்தர் கட்டுவார். உன் வீட்டை யாரு கட்டணும்? உன் குடும்பத்தை யாரு கட்டணும்? உன் பிள்ளைகள் வீடுனா வீடு கிடையாது. சங்கீதம் 68:6 சொல்லுது. அங்க என்ன சொல்லுது? வீடும் ஆஸ்தியும். அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கணுமா? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் சேர்த்து நீதிமொழி படிக்கிறோம். சங்கீதம் 68:6 கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுதலை செய்கிறாரா, தனிமையாளர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துறாராம். ஒரு வீட்டுக்குள்ளே மனைவி, இப்போ மனைவி மட்டும் இருந்தா, ஒரு ஒய்ஃப் மட்டும் இருந்தா அது ஒய்ஃப் இல்லை, அது வீடு இல்லை. ஹஸ்பண்டு தான் அது வீடு கிடையாது. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்தா மட்டும் வீடு கிடையாது. அந்த வீட்டில் பிள்ளை செல்வங்கள் இருக்க வேண்டும். ஆமாவா? இதெல்லாம் நிறைஞ்ச பேர் தான் வீடு. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம வீடு நினைக்கிறோம். நேற்று ஒரு வீட்டுக்கு போனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்த்து ரசித்து நல்லா இருந்துச்சு. ஆமாவா? நம்ம வீடு ரசனைக்குரிய வீடாக இருக்குது, ஆனால் சண்டை நிறைந்த வீடாக இருக்குது. நீதிமொழிகள் 17 சொல்லுது, கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கலும் சண்டையோடு கறி மீன் சாப்பிட்றதை விட அமெரிக்கையோடு தின்னும் இலக்கரியே நல்லது என்று நீதிமொழிகள் 17:1. அப்போ இலக்கரி என்ன? அங்கே ஒன்றுமில்லாத வெறும் துணிக்கைன்னு போட்டு, வெறும் துணிக்கைன்னா சும்மா நேற்று மீது சாப்பிட்டா கூட போதும், சண்டை இல்லாதிருன்றார். அந்த வீட்டில் தேவன் வாழட்டும்ன்றார். அந்த வீட்டில் தேவனுடைய அசைவாள் இருக்கணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். ஒரு வீட்டில் போட்டு படித்த இந்த வீட்டின் தலைவர் இயேசுன்னு போட்டிருந்தது. நம்ம வீட்டுக்கு எப்போல்லாம் இயேசு தலைவராகி மாறாரோ அங்கே பிசாசுக்கு இடம் இல்லை, சண்டைக்கு இடம் இல்லை, பிரிவினைக்கு இடம் இல்லை, நாசமோசுக்கு இடம் இல்லை, காயத்துக்கு இடம் இல்லை, கடனுக்கு இடம் இல்லை, வறுமைக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. அவன் ஒரு பொருத்தனை பண்ண, இன்னைக்கு உன் வீட்டை கோயிலாக மாற்று, உன் வீடு சாட்சாய் மாறுவதற்கு முயற்சி பண். ஆமே. இதை நீ செஞ்சு பார். நீ என்னதான் வெளியே ஓடி உழைச்சாலும் நான் அதை ஊதி போடுவேன். கர்த்தர் சொல்றார், என் வீடு பாழாய் கிடக்கிறது என்றார். நீங்க படிச்சு பாருங்க. என் வீடு பாழாய் கிடக்கிறது, என் வீடு நீ மச்சுப்பா வீட்டில் வாழ நினைக்கிற, ஆனா நான் வாழ்ற வீடு அங்க பாழாய் இருக்கிறது. ஆவே. எத்தனை பேர் வீட்டுக்குள்ள இயேசு வாழ்றாரு? நீ வாழ்றது வேற. நல்லா ஏசி ரூம், அழகா தரை, நல்லா கிரைனைட் போட்டு, நல்லா அழகா ஃபால் சீலிங், இன்டீரியர் ஒர்க்கு பார்த்தா அழகா எப்படி இருக்குது? வரலாம் கேட்குறேன். சூப்பராகுதா? நல்லா இருக்குதா? சூப்பர். அந்த வீட்டில் இயேசு வாழ்றதுக்கு இடம் இருக்கா? இயேசு வாழ்ற மாதிரி இடம் இருக்கா? அவரு வாழ்ற வீடு. என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவு பூசியில வீட்டில் வாடுகிறீர்களே. இன்னைக்கு ஆகாய் 1-2 பார்க்குறோம். ஆமே. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஆமே. ஆமே. சரி, இயேசு எந்த வீட்டில் வாழ்வார்? இயேசு எந்த வீட்டில் வாழ்வார்? எந்த வீட்டில் தேவன் அசைவாட? ரொம்ப ஜாக்கிரதையா. குடிகாரன் வீட்டில் வாழ்வாரா? சண்டைக்காரன் வீட்டில் வாழ்வாரா? திருடன் வீட்டில் வாழ்வாரா? கொலைபாத வீட்டில் வாழ்வாரா? ஆமே. லம்பாடி பொம்பளை வீட்டில் வாழ்வாரா? ஆமே. சண்டைக்காரியும் கோவக்காரியும் வீட்டில் குடியிருக்க, சண்டைக்காரியும் கோவக்காரியும் ஸ்திரீடத்தில் குடியிருப்பதை பார்க்கலாம் வீட்டின் மூலையில் போய் தாங்கலாமா? ஒரு பெரிய வீட்டில் மூலையில் போய் தாங்கலாமா? மறுபடியும் சண்டைக்காரையும் கோவக்காரியோடு வாழ்றதை விட அந்த வீட்டில் மாடிப்படியே ஏறி வந்துடுவா. அதனால வனாந்திரத்துக்கு போகணும் பைபிள் சொல்லுது. ஒரு வீடு போய் சந்தடி போல இருக்கா, லவலவான்னு கத்திட்டு இருக்கா, அழகான புத்தி உள்ள ஸ்திரியா வீட்டை கட்டுறீங்களா?
புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுறாள் இருக்கா? புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறியா? அந்த வீடு பக்தியில கட்டப்பட்டிருக்கா? விசுவாசத்தில் கட்டப்பட்டிருக்கா? எத்தனை பொம்பளைங்க முறுமுறுத்து குறை பேசி பிள்ளைகளை திடனற்று தைரியம் இல்லாத வளர்க்கறதை கோழைகளாய் வளர்க்கிற, கோழைகளாய் பயந்தாங்கொழியாக வளர்க்கிற எத்தனை பெண்மார்கள் தாய்மார்களை ஏன் அவங்க பிரச்சனையிலே அவர்கள் முறிந்து போக கூடகிறவங்க முறிந்து போக செய்கிறதை பாருங்க. ஆமை. அதுக்கு தான் ஆண்டு பெண்களுக்கு என்ன வேணும்? பக்தி இருக்கவங்க பாருங்க. ஆம்பளை விட பெண்கள் அது எந்த இடத்துல போனால் பெண்கள் தான் அதிகமாக. பெண்களுக்கு என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சூடு சொன்ன இருக்குமா? பெண்களுக்கு என்ன இருக்கும்? பக்தி இருக்கும். வீட்டு கூட்டம், மாலை கூட்டம், பகல் கூட்டம், எவ்வளோ தூரம் நடந்தே போகும். பக்தி இருக்கும். பக்தி இருக்கும் அளவுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லாதனால்தான் பைபிளே பதில் சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். 10 ஆம்பளைகள் 10 கன்னியர்கள் என்ன பண்ணாங்களாம்? 10 ஆம்பளைகள் தீப்பெட்டி கொண்டு போன போட்டுக்குது. அப்படியே போட்டுக்குது. மற்ற 10 பெண்கள் தான் போட்டுக்குது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் பைபிள் பெண்களுக்கு சொல்ல விரும்புகுது. ஆண்டு ஏதோ சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தான் கவனி. அப்புறம் விளையாடு கவனி. அப்போ பக்தி உன் குடும்பத்தில் அசைவாடு நல்லதுதான். அந்த பக்தி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி செயலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுக்கு உனக்கு புத்தி இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு பெண்ணு வீட்டில் புத்தியா இருக்காளோ அந்த வீடை கட்டியிருப்பாள். பொல்லாத கணவனை திருத்திருப்பாள், பொல்லாத பிள்ளைகளை திருத்திருப்பாள், கடத்திலிருந்து மீண்டிருப்பாள், வியாதியிலிருந்து மீண்டிருப்பாள். வசனம் நீதிபதி 30 கைபட வேலை செய்ய ராத்திரி விளக்கு அணையாது இருக்கிறது. அவருடைய கணவன் 4 பேர் மத்தியில் இன்னும் அறிவாளி இருக்கிறான். பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்று சொல்லுகிறது. ஒரே ஒரு பெண் அவள் புத்தியார் அத்தனை பேர் வாழ்விலே வெளிச்சம் உண்டாகிறது. இன்னைக்கு புத்திக்கு பதில் பைத்தியங்கள் பெருகி இருக்குது. வீட்டில் தொட்டத்துக்கெல்லாம் செத்துறது, கதவை பூட்டிக்கிட்டு, ஆமே கழுத்தை துப்பட்டாவை போட்டு இருக்குது. சர்ச்சில் வந்து நேரு முட்டுக்காட்டில் அப்படியே அழுது ஜெபி, ஆண்டவரே எங்கள் தேசத்தை ரட்சியும் கடற்சி. பைத்தியமா இது நமக்கு யோசிக்கிற நிலைமைக்கு மாறி போனது. ஏன்? ஹல்லேலூயா. ஒரு பெண் கர்த்தருடைய பிரசவம். வீடு வந்து ஆண் மட்டும் கிடையாது, பெண்ணுக்கும் பொறுப்பு இருக்கு. ஆமே. ஆணுக்கோ பெண்ணுக்கு இல்லை, சிறு பிள்ளைகளுக்கோ பொறுப்பு இருக்கு. அல்லேலூயா. அந்த வீடை தேவன் தங்குற ஆலயமாய் மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் இந்த உணர்வு உடையவர்களாய் எப்போ மாறுறீங்களோ அந்த வீடு மாறும். எந்த வீடு ஜெபிக்கலையோ, எந்த வீடு வேத வாசிக்கலையோ, எந்த வீட்டில் ஒன்னா உக்காந்து சாப்பிடலையோ அந்த வீட்டில் பிசாசு பலமா இருக்கான்னு அர்த்தம். தாய் தகப்பன் பிள்ளை வந்து ஒன்னா உக்காந்து சாப்பிடலன்னா பிசாசுடைய கட்டுப்பாடுல அந்த வீடு அர்த்தம். வரமாட்டேது. ஆமா ஆமா. ஒன்னா உக்காந்து எந்த குடும்பம் சாப்பிடுதோ அந்த குடும்பம் ஒற்றுமை நிறைந்த குடும்பமாக இருக்குது. தாய்க்கு தகப்பன காத்திருக்கிற வீடாக இருக்கிறது. ஆமே. 9லேருந்து 12 வரைக்கும் வீடு தன்றி. 9 மணிக்கு புருஷன், 10 மணிக்கு பொண்டாட்டி, 11 மணிக்கு 12 மணிக்கு பிள்ளைங்க. அது குடும்பமே கிடையாது. சர்ச்சைக்கு வர பிள்ளைகள் ஒழுக்க கவனி, ஒழுக்க நெறிகள் இல்லைன்னா கர்த்தருடைய கிருபையை நீங்கள் பார்க்க முடியாது. வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 3 காரியம் சொல்ற. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன சொல்லிட்டு பாருங்க. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டியவைகளை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு எழுதுகிறேன். எந்த வீடு? இயேசு தங்க வேண்டும் என்று, இயேசு ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, இயேசு அந்த வீட்டிலே இருக்க வேண்டும் என்று எந்த வீடு விரும்புகிறதோ அந்த வீடு, அந்த வீடு ஜீவனுள்ள. நிறைய பேர் செத்த இயேசு தான் இருக்காரு, போட்டோ மாட்டிட்டு இருப்பாங்க, வசனம் கூட இருக்கும். இயேசு அங்க வாழ மாட்டான். இயேசுக்கு அங்க மகிமை கிடையாது, இயேசுக்கு அங்க மரியாதை கிடையாது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் சொல்லுது, என்னை கனம் பண்ணுகிறேன், நான் கனம் பண்ணுகிறேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள். எந்த வீடு இயேசுவை கனம் பண்ணுகிறதோ, இயேசுவை கொண்டாடுகிறதோ, இயேசு அந்த வீட்டை விட்டு போகாதபடி பத்திரமாய் பார்த்து கொள்கிறதோ அந்த வீடு, அந்த வீடு சத்தியத்திற்கு அல்லேலூயா முதல் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையா, லைக் யுவர் சர்ச். ஒரு வீட்டை இன்றிலிருந்து நீங்கள் சபையாக மாற முயற்சிக்கவே முதல் உங்களுக்குள்ளே முதல் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் பக்தியாய் பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள்.
நம்முடைய பிரச்சனை என்னன்னா, மற்றவங்ககிட்ட பக்தியும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கறனால தான் அவன் உங்ககிட்ட எதிர்பார்க்குறான். நீ யோகிஸ்தனா இருக்க வேண்டும் பிள்ளை எதிர்பார்த்தா பிள்ளை நீ யோகிஸ்தருக்கு எதிர்பார்க்குது. புருஷ யோகியனா இருக்கிற பொண்டாட்டி எதிர்பார்த்தா பொண்டாட்டி கிட்ட புருஷ யோகியமா எதிர்பார்க்கிறான். நீங்கள் முதலாவது தனிப்பட்ட முறையிலே ஒழுக்க நெறிகளை பின்பற்றுங்கள். அல்லேலூயா, ஆமென். இன்டெகிரிட்டியும் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டும் செல்ஃப் டிசிப்ளினும் உங்களுக்கு இல்லைன்னா அந்த வீடு டிசிப்ளினாக இருக்காது. ஒழுக்கமாக எப்போ தூங்கணும், எப்போ ஏஞ்சிக்கணும், எப்போ சாப்பிடணும், எப்போ சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, அதை முடிவு பண்ணுற குடும்பமாக இருக்கணும். அல்லேலூயா. அதிகாலை உண்ணுகிற இந்த பக்கம் காலையில் போனேன். அதிகாலை ஜெபம் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல்மெண்ட் வழியாக அந்த பிரிட்ஜு கட்டுறாங்கன்ட்டு பார்த்தா கரெக்டாக 5:05 20 பொம்பளை ரோட்டில் நிற்கிறான், 20 பொம்பளை உள்ளுகிறான், 30 ஆம்பளை பசங்க நின்றுக்கிறானுங்க. ஆதாம்பாய் கடையில் காலையில் எல்லாம் தின்னுக்கிறான். ஒரு 4 நாள் முன்னாடி என்ன வாங்கலான்னு அங்கே போனேன். பார்த்தா கடையே ஃபுல்லாக இருக்குது. அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகம் பண்ணினார். அதிகாலையில் உண்ணுகிறவனுக்கு ஐயோ. ஏசாயால இருக்கிறது, அதிகாலையில் உண்ணுகிறவனுக்கு ஐயோ. ஆமென், அல்லேலூயா. ஆமாவா, ஆமாவா. அதிகாலையில் உண்ணக்கூடாது, அதிகாலையிலே ஜெபிக்க வேண்டும், அதிகாலையிலே கர்த்தரை தேட வேண்டும். அவனுக்கு அதிகாலை ஜெபனை சொல்லியாச்சு. முதல் 2 நாள் 2 வந்துச்சு. ஆத்தாலம் போன்னு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் பார்த்தேன். அதுக்கப்புறம் தலையை காணும். இவங்களுக்கு யாருன்னா குத்தணும், கொம்பெடுத்து குத்தணும், ஜெபத்துக்கு வா ஜெபத்துக்கு வா. இல்லை, ஆவியான உனக்குள்ளே இருந்தா, சத்தியம் உனக்குள்ளே இருந்தா, உனக்கு கொடுக்குற வாய்ப்பு சரியாக இருந்தா நீ ஜெபம் பண்ணுவதுக்கு உன்னை யாரும் கட்டாயம் பண்ண முடியாது. அதனால தான் அந்த வீடு எப்படிப்பட்டதா இருக்கணும், ஒரு வீடு எப்படிப்பட்டதா இருக்கணும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. குடிசை வீடா சின்ன வீடா, பிள்ளைகள் சொல்ல எங்கே சுற்றுனாலும் 9 மணிக்கெல்லாம் வந்துருங்க, ஜெபம் பண்ண போகிறோம். ட்ரை பண்ணு. எங்கே போல 9 மணிக்கு வந்துரு, போதும். சாபத்தோடு வாழ்ந்து போதும், கண்ணினோடு வாழ்ந்து போதும், 4 பேர் நிந்திக்கிற மாதிரி வாழ்ந்து போதும். வா, இயேசுவை தேடுவா. நீ அழைப்பு கொடுத்து பார், அந்த வீட்டில் இயேசு தங்குவா, அந்த வீட்டை இயேசு ஆசிப்பா. இல்லைனா சுயபலத்தில், சுய அறிவில், சுய ஞானத்தில் நீ ஓடி ஓடி தோற்றுதான் போவேன். அந்த வீடு எப்படி இருந்துச்சா, ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருந்தது. உன் வீடு எப்படி இருக்கணும், சபையாக இருக்க வேண்டும். அந்த வீட்டுக்குள்ள கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஏசாயா 56 அதிகாரம் 7 வசனம் என்ன சொல்ற, வீடு சகல ஜனத்திற்கும் ஜெப வீடு என்று எழுதுகிறேன், என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். இப்படி மாற்றி பேசுங்க. எந்த வீடு, கவனி, எந்த வீடு ஜெபம் பண்ணுகிறார்களோ அந்த வீடு மகிழுகிற வீடாய் இருக்கும். ஏன் வீடு ஒரு சபையாய் மாற வேண்டும்? ஆண்டவர் ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். இன்னைக்கு மருந்துக்கு கூட ஜெபிக்காத மக்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். சும்மா பேருக்கு கூட கண்ணை மூடி இயேசுவே தெய்வமே என்னை ஆசை சொல்லுகிற நிலை கூட இன்னைக்கு பரிதாப நிலை, சபை நிலைமை. அல்லேலூயா. ஆனால் ஆசை பணக்காராய் மாறிடும். நோய் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, பேய் இருக்கக்கூடாது, பிசாசு இருக்கக்கூடாது. இன்னைக்கு இன்னொருத்த முன்னான போராமை, எரிச்சல். எந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் மாறுகிறதோ அந்த வீடு தான் மகிழ்கிற வீடாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உலகம் முழுதும் ஆதாயம் பண்ணினாலும் உன் ஆத்துமாவை நஷ்ட. காலையில் எங்கப்பா இருக்க, அங்கே இருக்க, இங்கே எங்கப்பா இருக்க, இங்கே இருக்க. நீ இயேசுவோட சமூகத்தில் இருந்திருக்கியா? மனைவி பிள்ளைகள் எழுந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணியிருக்கியா? உன் பிள்ளைகளுக்கு பக்தியை கற்றுக் கொடுத்துருக்கியா? உன் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருக்கியா? உன் பிள்ளைகளுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கியா? சபையில நாங்கள் சொல்லித்தரது ரெண்டவர் தானே இயேசு பற்றி சொல்லி தரோம். ஆனால் யோசித்து எத்தனை நாள் உன் கூட பிள்ளைகள் வாடுகிறது, உங்களுடைய எத்தனை நாள் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியுதா? இயேசு சொல்லிக் கொடுக்க முடியுதா? அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பிள்ளை எனக்கென்று வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம். நிறைய தாய் தப்பனை ஆண்டு ஆசுத்துக்கு பதில் சபிப்பதுக்கு என்ன காரணம்னா வளர்க்க தெரியல, பக்தியில் வளர்க்க தெரியல. தானாக வளர்ந்துடாது. தானாக ஒரே நாள் தான், ஒரு நாள் இங்கே போடுற பக்தி அடுத்த நாள் இருக்க. ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க. ஆமேன். நீங்கள் யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் வீடு வெறுமையாக இருக்கோ, மற்ற 12:24 சொல்லுது, 44 சொல்லுது, அந்த வீடு வெறுமையும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருந்தான். எப்படி இருந்துச்சுங்க? உங்கள் வீடு வெறுமையாய், வித்தவுட் ஜீசஸ்,
வித்தவுட் ப்ரைசிங் அண்ட் வர்ஷிப் இல்லைன்னா சத்துரு அந்த வீட்டில் பலமா சண்டை, வாக்குவாதம், வறுமை, தரித்திரம் எல்லாம் விலகி போகும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள். எங்கள் வீட்டில் ஃப்ரூட்ஸ் எப்பயுமே இருக்கும், ஸ்வீட் எப்பயுமே இருக்கும். நான் கேட்டிருக்கேன், ஆண்டவரே நான் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு ஸ்வீட் இருக்குது, சக்கரை இருக்குது. ஏன் ஆண்டவரே? நீதிமான் ஆமென் திருப்தியாக புசிக்கிறான். எப்படி புசிக்கிறான்? எப்படிங்க? நல்ல சில எப்படி புசிக்கிறான்? திருப்தியாக புசிக்கிறான். நீ நீதிமானாய் மாறணும், கர்த்தருக்கு மகிமை கொடுத்தா நீ சாப்பிட்ற சாப்பாடு திருப்தியாக புசிப்ப. அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? அந்த வீட்டில் வெறுமை இருக்கக்கூடாது, வெறுமை இருக்கக்கூடாது. அங்கே ஏசு இல்லாத வீடாக இருக்கக்கூடாது, ஒரு ட்ரை சிச்சுவேஷன் இருக்கக்கூடாது, வனாந்திரமான நிலை இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகர் வாழ்வில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதுக்கு என்ன காரணம்? அந்த அறியாமை தான் இன்னைக்கு சங்காரத்துக்கு நேராய் போகிறது. அறியாமை. அறிவை வெறுத்தார்கள், தெரிந்து கொள்ளுதலை என்ன பண்ணாங்களாம்? கேளாமலே போனார்கள். இன்னைக்கு அறிவில்லை, என்னால் தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் போனார்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றியாய் மாற, அதிசயத்தை பெறணும், நீ கர்த்தருடைய பிள்ளையாய் மாறணும்னா அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் என்றால் ஜெபிக்கிற வீடாக இருக்க வேண்டும். நீங்கள் மத்தேயு மார்க்கு 3:25 படித்தால், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும், எந்த நாடும், எந்த பட்டணமும், எந்த தேசமும், எந்த சபையும், எந்த குடும்பமும் அது நிலைத்திருக்காது. ஆமாவா? நீ ஜபத்தில் தான் ஒருமுகப்பட்டு கொண்டு வரணும், கட்டை உடைக்கணும். சண்டை, கசப்பு, பகை, பிரிவினைய ஜபத்தில் போட்டு உடைக்கணும். ஆமாவா? கட்டை உடைக்கணும். ஆமே. குடும்பத்தோடு சாப்பிட முடியாத நிலை, குடும்பத்தோடு தூங்க முடியாத நிலை, இதெல்லாம் மாறனா ஒரு சிஸ்டத்தை நீ கையில், உன் பிள்ளை பெரியாளை அறிவாளி இருக்கணும், புருஷன் பெரியா இருக்கணும். குடும்பத்துக்கு பொம்பளைங்க தான் தலைவர், நீங்கள் தான் கையில் அத்தாரிட்டி எடுக்கணும். அந்த குடும்ப கட்டுப்பாடு. அல்லேலூயா. எந்த குடும்பத்தில் பெண்ணுடைய கை ஓங்கி இருக்கோ, எந்த குடும்பத்தில் பெண் ஓவர் ரூல் பண்ணுறாளோ அந்த குடும்பம் ஆசிரியமாக இருக்கும். ஆண்களுக்கு உழைக்க தெரியணும், லீட் பண்ண தெரியணும். ஆனால் குடும்பத்தை நடத்தக்கூடிய அறிவு ஒரு பெண்ணுக்கு இருக்கணும். ஒரு சகோதரி கணவன் மரித்த பிறகு அழுது, ஐயோ நான் கடைக்கு கூட போனதில்லையே, நான் காய்கறி கூட வாங்கினதில்லையே. அப்போ தான் தெரியுது எவ்வளோ சோம்பேறியாக வாழ்ந்துருக்குதுன்னு. ஆமே. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் நடத்தக்கூடிய கேப்பபிள் ஒரு பெண்ணுக்கு இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாயிரு. இரண்டாவது, ஒரு குடும்பத்திலே என்ன இருக்க வேண்டும்? வேதம் சொல்லுது, அந்த வீடு வசனத்தை கேட்கிற வீடாக இருக்க வேண்டும். அந்த வீடு என்ன பண்ணுமா? வசனத்தை கேட்கணும், பிரசங்கத்தை கேட்கணும். இயேசுடைய போதத்தை நீங்க படிக்க லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நீங்க 42 படிச்சு பார்த்தீங்கன்னா, மார்த்தாள் மரியாள் இயேசுடைய போதனை கேட்டுக்கொண்டே இருந்தார். பசங்களை பிரசங்கம் பண்ண வைக்கணும், கணவரை பிரசங்கம் பண்ண வைக்கணும், மனைவியை பிரசங்கம் பண்ண வைக்கணும், பைபிள் இருந்து பேசுமான்னு சொல்லணும். அந்த வீடு வேதத்தை வாசிக்கிற வீடாய் இருக்க வேண்டும், வசனத்தை கேட்கிற வீடாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எந்த வீடு வசனத்தை கேட்குதோ அந்த வீட்டில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆமாவா? இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை கூட படிக்கல. 20 வருஷம் 30 வருஷம் பிறந்தலேருந்து சர்ச்சுக்கு வரவன் அட்டவணை தேடுற ஆளாக இருக்கிறான். இன்னும் அட்டவணையில பார்த்து எங்கே இருக்குது, லூக்கா எங்கே இருக்குது, மத்திய எங்கே, அட்டவணை பார்த்து தேடுற நிலைமைக்கு ஏன் காரணம்? பைபிளை படிப்பதற்கு, பைபிளை வாசிப்பதற்கு, பைபிளோடு பழகுவதற்கு நமக்கு சமயங்கள் இல்லை. படிக்கிறது வசந்த. இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், அல்லேலூயா. எந்த வீட்டில் வசனத்தை கேட்குறாங்க? ஒரு டிவியில் கூட வசனம் கேட்கல, எந்த வீட்லையும் கேட்கல. டிவியில் ஏதோ ஒரு பேசி அது கூட கேட்கல. சினிமா பாட்டு கேட்குது, கிரிக்கெட்டுக்கு இது, பாக்ஸுக்கு. இந்த வீட்டில் போன எப்போ பார்த்தாலும் அது அடி தட்டி தான். WWE பிடிக்காத ஒன்று. இன்னொருத்தன் அடிக்கிறது நமக்கு தேவை. அது இன்னொருத்தன் அடிக்கிறது நமக்கு அது நடிப்பு. அது ஆக்சுவலி அது வயலண்ட். அந்த கண்ணில் கூட பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் வீடு சச்சா மாறணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுற வீடாக மாறணும். ரெண்டாவது என்ன பண்ணோம்? அந்த வீட்டில் வசனத்தை கேட்கலாம். மூணாவது, அந்த வீடு ஆராதனை செய்கிற வீடாக இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? லேவியராக 1:6 சொல்லு, நம்ம ஆசிரியராக லேவியராக மாற்றிருக்கார்.
கர்த்தர் எப்படி மாத்திருக்காருங்க? நம்மளை ஆராதனை செய்கிறவர்களாக கர்த்தர் மாத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த வீட்டில் ஆராதனை துதி ஸ்தோத்திரம் இருக்கோ அந்த வீடு ஆசிரியர். பாட்டு புதுசாக பாட்டு வருதா? இப்போ உட்காந்து டால்ஃபின் என்ன பண்ணிச்சேன்? காணிக்கை பாட்டை உட்காந்து எழுதி இருந்துச்சா? பிரசங்கம் பண்ணும் போது அதெல்லாம் பண்ணியிருந்த என்ன பண்ணியிருந்த? நல்லா முட்டி போட்டு நல்லா ஜெபம் பண்ணுற ஆள், அழுது ஜெபிக்கிற ஆள், நல்லா சப்பலங்க போட்டு உக்காந்துட்டு டைரி எடுத்து ஏதோ சக்கையை எழுதுது. அப்போ என்ன சொல்லுதுன்னா அது பின்மாற்றம் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒருத்தர் பின்மாற்றம் இருக்கிறான்னா வாயில் ஜெபம் வராது, வேதத்தை கவனிக்க மாட்டாங்க, வாய் துதியும் ஸ்தோத்திரம் ஆராதனையே செய்யாது. அல்லேலூயா. இப்போ வாய் துதியும் ஸ்தோத்திரத்தை ஆராதனை செய்யல, வாய் இருக்கு கட்டி இருக்கு அப்படின்னா அவங்க பேக்ஸ்ல இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்காங்க, அவங்க மண்டை உலகத்தோடு ஒரு தொடர்புடையதாக இருக்குது. அல்லேலூயா. சங்கீதம் 81:10 வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்பேன். புது பாடல் வரல, ஆராதனை வரல, கண்ணு மூடலை. இவங்களை பார்த்து டேய் கண்ணை மூடுறா கண்ணை மூட சொல்ல. ஏன்னா அவங்க இங்கே இல்லை, குழந்தை கிடையாது, 10, 12, 13 வயசு தாண்டிடுச்சுல்ல. அப்போ ஆராதிக்க முடியல. எந்த வீடு ஆராதிக்கிறதோ, எங்கே துதி ஸ்தோத்திரங்கள் வருதோ அங்கே கட்டுகளும் சாபங்களும் உடையுது. நீ கடங்காரனா இருக்கியா, வியாதிக்காரனா இருக்கியா, இல்லை கணவர் ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலைன்னா அந்த வீடு நல்ல ஆண்டவரை துதித்து தோத்திரம் பண்ணி ஆராய்ச்சினா அந்த வீடு முதல் சபையாக இயேசு தங்குற இடமாக மாறுகிறது. ஆமே. ஏசப்பா வீட்டில் தங்கணும், பொருள் சேரும், பணம் சேரும், அங்கே ரட்சிப்பு உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. இந்த அறிவு, திறமை, பொறுப்பு. இப்போ இந்த பாப்பா கூட சொல்லுவேன், ஏமா யூத் மீட்டிங் வரல, இவங்க சொல்லி தரணும், அது சொல்லி தரணும், அதெல்லாம் கழுத. எதிர ஒன்று சாமாத்திட்டு இதே மாதிரி டியூஷன் சொல்லி பண்ணும். புதன்கிழமைனா வேண்டே பண்ணும், போயிடும், எல்லாம் உண்டு ஓடிடும். நீ வச்சு 2 கூட ஓடிடும். இயேசுக்கு எப்போ முக்கியத்துவம் கொடுக்குறியோ, ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ, ஆண்டுடைய இரக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ, அங்கே அது பெருகும். அது ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு சனிக்கிழமை சீக்கிரம் போங்க, அவசரம் புதன்கிழமை 7 மணிக்கு விட்டு ஓடி போங்க, நான் சர்ச்சுக்கு போகணும். அதில் படிக்கிற டியூஷன் படிக்கிற எல்லாம் 20 பிள்ளைகள் சர்ச்சுக்கு வர பிள்ளைங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன புரியுதா பாருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தேவ வார்த்தைக்கும் பிரசங்கத்துக்கும் ஜபத்திற்கும் ஆராதனைக்கு தரையோ அந்த அளவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாரு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைப்பான். எந்த இக்கட்டில் இருக்கிறியோ, கண்ணீர் இருக்கிறியோ, துன்பத்தில் இருக்கிற உன்னை தப்பு வைப்பார். ஒரு உயர் இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். ஒரு சின்ன வேலைக்கே உன்னால் ஜெபிக்க வர முடியல, இந்த சின்ன வேலைக்கே ஆராதிக்க வர முடியல, இந்த சின்ன வேலைக்கே நீ எல்லா பொறுப்புலேருந்து ஸ்கிப் ஆகிற, கர்த்தர் ஒன்று உயர்ந்த இடத்த கொடுத்தாருன்னா என்ன பண்ணும்? கற்பனை பண்ணிப்பார். ஒரு மேன்மையான இடத்துல வைத்தா, நல்ல வேலையை கொடுத்தா, பொறுப்பை கொடுத்தா, இயேசு யாருன்னு கேள்வி கேட்பேன். ஆமென். ஆனால் தான் சில ஆட்களை கர்த்தர் அடக்கி ஒடுக்கி வைப்பார், இடுக்கத்தை தருவார், நெருக்கடிகளை தருவார். கொஞ்சோடு துளிர் விட்ட போதும், கொஞ்சோடு ஆசீர்வாதம் போதும், அவங்க பேச கர்வம் ஜாஸ்தியா இருக்கும். அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு எந்த இடம் முக்கியத்துவம் கொடுக்குதோ, ஆராதிக்கிறதோ, கனம் பண்ணுறாங்களோ அவருடைய சபையாக மாறணும். உனக்குள்ள இயேசு அசைவாடணும்னா உனக்குள்ள துதியும் ஸ்தோத்திரம் உண்டாகணும். பரிசுத்தமான கைகள் எப்போது வாய் வரணும், பாட்டு பாடு கெஞ்சணும். இப்போ நிலைமை அப்படி இல்லை, காத்திருக்கணும், பிச்சின்னு ஓடியார, நான் பாட்டு பாட போகிறேன், காணிக்கை பாட்டு பாட போகிறேன், ஜெபம் வாய்த்திர ஜெபிக்கணும். அந்த நிலை எப்போ வரணும்னா உன் குடும்பத்தை எப்போ ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் மாத்திரையோ, எப்போ உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறுதோ, இதுக்குள்ளே அதுக்கு தான் ரோமர் 12 சொல்லுது, எதுவே புத்தி உள்ள ஆராதனை. எப்படி மாறுறாங்க? உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக என்ன பண்ணுமா ஒப்பு கொடுங்க. சரீரம் தான் பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமைனா உங்களுக்கு 9:30 முடிஞ்சிருது சர்ச்சு, 9:00 வீட்டு போயிருவீங்க. இப்போ திருமணி திருவிருந்து முடிக்கும் போதே 1:30, திருவது கூட 2 மணியாக சாப்பிட்டு போய் 2 மணி ஆகும். 3 மணிக்கு பயில் காலேஜ், 7 மணிக்கு மறுபடியும் வீட்டு கூட்டம், எல்லாத்துக்கும் உட்காருவாங்க, வீட்டையே மறந்துடுவாங்க. ஆமே. நீங்கள் 9:00 நீ என்ன பண்ணுறேன்னே தெரில. ஒரு முறை பிரசங்கத்தை கேட்ட 2 முறை கேட்கக்கூடாதாண்ணா? நாங்கள் கேட்கக்கூடாதாங்க? நான் தான் சர்ச்சு போயிட்டு வந்துட்டேனே. நாங்களாம் அப்படி கிடையாது. இன்றைக்கி 4 சர்ச்சில் தோணும் எதிர்த்து உட்காந்து, இந்த நாள் கர்த்தருடைய நாள், இது மனமகிழ்ச்சி நாள். ஆமேன்னு சொல்லுங்க. ஆராதனை யார் வாயில் இருக்கோ, துதியும் ஸ்தோத்திரம் எங்கே இருக்கோ அங்கே தேவன் விடுதலை தருகிறார். அதுக்கு உதாரணம் பவுலும் சீலாவும் சிறையிலே கூடி ஜெபம் பண்ணும் போது நடந்த சம்பவம் என்ன? அங்கே கட்டுகள் அருந்தது, சிறை கதவுகள் திறந்தது, சாபங்கள் உடைந்தது.
கவனி தம்பி, உங்கள் வாழ்க்கை ஆசுவதமாய் மாற வேண்டும். வாயை நல்லா திறந்து ஆராதி. கீபோர்டு வாசிக்கிற, பேடு வாசிக்கிற, அப்படியே கூட நல்லா 1 ஹவர் ஜெயிச்சு வரும். தூங்கி ஏது நேரம் வந்து அப்படி தான் வாசிக்க போகும். தூங்கி ஏது வந்து பாரு, ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு சுத்திகரித்து ஜோம் பண்ணிட்டு பாரு, ஆயத்தம் பண்ணி பாரு. காலையிலேருந்து பி ப்ரிப்பேர்டு. தேவனுடைய ஆலயத்தை ஆராதிக்க போகிற கத்தரை மகிழ்ந்து இசை கத்தருக்கு ரொம்ப முக்கியம். நான் வந்து தீட்டா போகக்கூடாது, கரையாக போகக்கூடாது. நான் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம் போனோம். ஆண்டவரே ஆராய்ச்சி வந்து பாரு, நீ கீபோர்டில் கை வைக்கும் போது தேவ பிரசன்னம் இறங்கி வரும். ரிதம்லாம் இப்படி வாசி அப்படி சொல்ல தேவையில்ல, அந்த யுக்தியும் ஞானத்தை தருவா. நீங்கள் ஆராதிக்க உன் வாழ்க்கையில் சாபங்கள் உடைந்து போகும். தேவ பிரசன்னம் இறங்கி வரும். உன் முகக்கலை உண்டாக, நோயும் பேயும் ஓடும், மந்திர சூனியங்கள் உடைக்கப்படும், கட்டுகள் உடைக்கப்படும். நீ செய்கிற தொழிலில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவா. அந்த ஆராதனை எங்கே இருக்கோ, அந்த அபிஷேகம் எங்கெல்லாம் வழிந்து ஓடுகிறதோ அங்கே கர்த்தருடைய வல்லமை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. 2வது அந்த வசனத்திலே பின்பகுதியை 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்தில் அந்த இப்படி சொல்லுது, 15ஆம் வசனம், அந்த வீடு ஜீவனுடைய தேவனுடைய சபையாய். அப்படி சபையாய் மாத்திரமில்லை, சத்தியத்திற்கு தூணாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன கவனிக்கணும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன தெரியணும்? உங்களுக்கு ட்ரூத் தெரியணும், சத்தியம் தெரியணும். பேக்கா இருக்கக்கூடாது. ஒரு 7th டே ஒரு டீம் வருது, அவங்க வந்து வீடு வீடாக போய் சந்திக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? பைபிளை படித்து பாருங்க. யெகோவா 7ஆம் நாள் சனிக்கிழமை தான் ஆராதிக்க, சனிக்கிழமை ஆராதிக்கிறாங்க. ஆனால் சபை எப்போ உற்பத்தியானது, சபை எப்போ மாறினது? ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது, அந்த உயிர்த்தெழுந்த நாள் தான் உலகம் முழுவதும் சண்டே ஹாலிடேஸாக மாறுச்சு. அல்லேலூயா. நீங்கள் இஸ்லாமியர்களை போய் பாருங்க, கிட்டத்தட்ட 122 நாடுகளில் வெள்ளிக்கிழமை தான் சாபாத் டே. அந்த சாபாத் டே முன்னாள் அவங்களுக்கு ஹாலிடே, சனிக்கிழமை தான், வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு ஹாலிடே. அல்லேலூயா. உங்களுக்கு எதாவது புரிதா பாருங்க. இன்னைக்கு உபதேசத்தில் ஒன்லி ஜீசஸ், பிதா கிடையாது, ஆவியானவர் கிடையாது, ஒன்லி ஜீசஸ் கூட்டம் இருக்கு. யெகோவா விட்னஸர் கூட்டம் இருக்கு. ஆமாவா, பல கூட்டங்கள். பைபிள் அக்குவேற ஆணி வர. உபதேசம் உனக்கு தெரியணும், சத்தியம் தெரியணும். ஒரு ஆள் வந்து பேசும்போது பதில் சொல்ல தெரியணும். ஒரு விகப்பமான சத்தியம். ஒருத்தர் வந்து குழந்தைக்கு திருவிருந்து கொடுத்தார். குழந்தைலாம் பாவம் செய்யவில்லை, திருவிருந்து கொடுக்க தப்பு இல்லை. ஆமை கேத்தலிக்ல நற்கரணை திருவிருந்து கொடுக்குறாங்க 12 வயசுல. அல்லேலூயா. அப்போ திருவிருந்து என்பது என்ன? இயேசுடைய சரி ரத்தம். உபதேசம் உனக்கு தெரியணும். எந்த வயசு? ஞானஸ்தானம் எப்போ எடுக்கணும்? தெளிக்கிறது இல்லை. ஞானஸ்தானம் ஸ்பிரிங்க்லிங் என்று பைபிளில் போடல. பாப்டிசம் என்ற வார்த்தை இம்மர்ஸ் என்ற அர்த்தம், முழுகுதல்னு அர்த்தம். முழுகுதல்னா தண்ணிக்குள்ளே முழுகிறது, தெளிக்கிறது இல்லை. அப்போ ஞானஸ்தானத்துக்கு ஒரு சத்தியம் உனக்கு தெரியணும், திருமணத்துக்கு சத்தியம் தெரியணும். நற்கரணை அங்கே கல்யாணத்தில் கொடுக்குறாங்க, சாவில் கொடுக்குறாங்க. திருவிருந்து, கல்யாணத்தில் திருவிருந்து, எல்லாத்திலும் திருவிருந்து. அப்போ திருவிருந்து என்ன? கம்யூனியன் ராபோஜன் என்ன? நற்கரணை என்றது என்ன? அல்லேலூயா. அவங்க சபை கூடு வரும்போது எடுக்கணும்ன்றா. அதை மறித்து ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க. ஒருத்தர் வந்து கடப்பறையோடு நிற்கிறார். இந்த வீட்டில் மந்திரங்கள் சூரியங்குது, ஒட்சி எடுக்கணும். ஏன் அப்படியே ஜெபம் பண்ணா போவாதா? அது நீ சபிக்கிறவளை சபிப்பே, நீ ஆசிரியரை ஆசிரிப்பே. அல்லேலூயா. ஆமாவா. இன்னைக்கு இந்த மாதிரி உபதேசம் கட்டுக்கதை நம்புற மக்கள், இன்னும் ராகால யமங்கலத்தை நம்புற மக்கள். அல்லேலூயா. ஆமாவா. இன்னைக்கு எத்தனையோ பேர் கிரகங்களையும் வாஸ்து, கிறிஸ்தவர்கள் வாஸ்து பார்த்து வீடு, குபரமூலை வாஸ்து பார்த்து வீடு, சத்தியம் உள்ளதுனால்தான் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் சத்துருடைய ஆளுமையை பார்க்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. டாய்லெட் எந்த பக்கம் வச்சா நாங்க கக்கூசு, அது கூட இங்க வைக்க கூடாது. ஆமே. ஒரு வீட்டு வாடகை விட்டோம். அந்த வீட்டில் சொல்ற, சார் வாஸ்துபடி இந்த கிச்சன் எங்க இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது சார். நாங்கள் உடனே 2 டேபிள் போட்டு இது போய் சமைச்சிக்கிட்டோமான்னு. நீ டேபிள்லாம் போட்டு சாமி எதனா சமைச்சிக்கோ. ஆமாம். நான் கேட்டேன், இப்படி சமைச்சா அடுப்பு எரியாதான் கேட்டேன். இப்படி வாய்ப்பாங்க. நீங்கள் சமைச்சா அடுப்பு எரியாதா? இனி கிறிஸ்தவருக்கு நான் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு அதுதான் பிரமாணம். அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. இன்னைக்கு விடுதலை வேணும், சத்தியம் உள்ளே இருக்கு. ஒருத்தர் காலையில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு தானே போனோம். காலையில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இப்படி முத்தம் கொடுக்குறாரு. அந்த பழக்க தோஷம் முத்தம்.
நீ சிலுவை போறதே தப்பு. ஆமென். சிலுவை போறதே தப்பு. நீ இவ்வளவு முத்த வர, இதெல்லாம் மாறணும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஆமென். அவர் சிலுவையில் எல்லாம் ஜெயித்து விட்டார். ஆமாவா? ஒரு கல்யாணத்தில் போட்டு எல்லாம் சிலுவை போட்டு இருந்தாங்க. என்னையுமோ சிலுவை போடுறாங்க. எனக்கு சிரிப்பா வந்துச்சு. இது சரியா தப்புன்ற கேள்வி வந்துச்சு எனக்குள்ள. ஆமாவா? அல்லேலூயா. சிலுவையில் இயேசு எல்லாம் லைனா கல்யாணத்தில் லைனா ஒன்று ஒன்று சிலுவை போடு. என்ன வந்து சிலுவை போடுங்க, சிலுவை போடுங்க. சரி, சிலுவை போட்டு என்ன ஆகும்? ஒரு கேள்வி கேட்கணுமா வேணாவா? அப்படி போட்ட என்ன ஆகும்? எல்லாரும் ஒரு சிலுவை போட்டு போறான். ஒன்று போட கூட பரவாயில்ல, எல்லாரும் போட்டு போறாங்க. என்ன அப்போ நீ சொல்லு கேத்தலிக்? அப்போ உபதேசம் உள்ள கோளாறு இருக்கா இல்லையா? சிலுவையில் அவர் சொல்றாரு, சிலுவையிலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். சிலுவையில இயேசு தொங்கினார், உனக்காக எனக்காக சாபம் மாறினார். உன் மேல இருக்கிற சாபத்தை, என் மேல இருக்கிற சாபத்தை உடைக்க ஒருவரே சாபம் மாறினார். நான் வந்து அந்த சிலுவையை இப்போ என்ன பண்ண சொல்லுது, ஐயா நான் வந்து அந்த தாலியை மாற்றி சிலுவை தாலி ஜெபம் பண்ணி கொடுங்க. நானும் ஜெபம் பண்ணி தான் குத்துனுக்கிறேன். ஏன் அது இயேசு தொங்கின்னு இருக்கிறாரா? அந்த சிலுவை தாலி இயேசு தொங்கின்னு இருக்காரா? எத்தனை பேர் அடமானம் வச்சுறான்னு தெரியுமா இயேசுவை? என்கிட்ட சொல்லி தாலியை கூட எதுவுமே அடமானம் வச்சுட்டு வந்துட்டேன் ஐயா. அப்போ இயேசு எங்கே இருக்காரு? சத்தியம் இருக்கணும். முதல்ல ஒருத்தர் கல்யாணத்தில் என்ன போய் உட்கார வச்சிருக்கேன், சிலுவை போட்ட தாலி கயிறில் போட்டாச்சு. அந்த தாலி எடுத்து ஒரு வசனத்தை எப்படி பாடும், ஆராதனை பண்ணுகிறான், தீவாராதனை, அந்நிய பாஷை பேசுறான், ஆராதிக்கிறான். சத்தியம் இருக்கா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் குழப்பம், அந்த டிவி மெசேஜ்லாம் பாருங்க, செலக்டடா பாருங்க, எல்லாத்தையும் பார்க்காதீங்க. கண்ணா வேணா அடிச்சு விடுவான், வாய்க்கு வந்து விடுவான். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் சத்திய வாசகன் பைபிள். சத்திய வாசகன், சத்தியத்தை வாசிக்கிறவன். அல்லேலூயா. நீ எப்படி இருக்கணும்? சத்தியத்தை மேய்ஞ்சு கொள்ற ஆள் இருக்கணும். சத்தியத்தை விற்கிற ஆள் கூட, சத்தியத்தை வாங்குற ஆள். எவ்வளோ காஸ்ட் அவன் ஏன் நிறைய. நான் புக்கு பிரியன், ரொம்ப புக்கு பிடிக்கணும். தூக்குது பாருவன வந்தது 8, தூக்க வர கொட்டு. அல்லேலூயா. ஆமென். இருக்கா? சத்தியம் இருக்கா? நீங்க சத்தியம் சரியா புரியாதனால தான் விடு இல்லாம இருக்கீங்க. ஆமாவா? என்னை பார்த்து ஒருத்தர் சொன்னார், எனக்கு ரொமோட்டோ ஆர்த்தரைட்டிஸ் முடக்கும், 10 வருஷம் கஷ்டப்படுறேன். அவர் சொல்லும்போது 10 வருஷம் இருக்கும், கஷ்டப்படுறேன். என்கிட்ட வந்தார், பேசிட்டே இருந்தார். பால் ஐ டெல் ஒன் திங் என்னார். சொல்லுங்க என்ன? காட் ரிவீல் மீனார். ஐயோ பக்குன்னு ஆயிடுச்சு, கருத்தை வெளிப்படுத்தினார். சொல்லுங்க என்ன? உனக்கு யாரோ மந்திரம் வச்சுக்கிறான். பரவாயில்லையே, மந்திரம் வச்சுக்கிறாங்க. அக்கா இந்த அக்கா வேற லோகத்தில். ஹலோ கவுனி, எந்த ஊருக்கு போயிட்டு வந்துக்கிறேன் கவுனி. என்னை பார்த்து கேட்டார், மந்திரம் வச்சுக்கிறாங்க உனக்கு. அப்படியா? யாரு? அடுத்து சொன்னார் பாருங்க, உங்க குடும்பத்துக்கு யாரை வச்சுக்கிறாங்க. நான் கேட்டேன், எங்க பெரிய அக்காவா, சின்ன அக்காவா, பெரிய அண்ணனா, சின்ன தம்பியா, பெரிய தம்பியா? அண்ணா கேட்பேனா கேட்க மாட்டேன். கிட்டத்தட்ட 10 வருஷமாவது இந்த மைக் அவர் கையில் எல்லாம் கொடுக்கல. ஏன்? அவருக்குள்ள என்ன இல்லை? சத்தியமே இல்லை. இன்னொருத்தர் எமோஷனல கூட விளையாடுற ஆளு. சில எமோஷனல், இன்னொருத்தர் வீக்னஸோடு. ஒருத்தர் வியாதி இருந்தால் அவருக்கு மந்திரம் வச்சிட்டான். ஒரு ஈத்திரம் பறிச்சு ஒருத்தர் பைத்தியம் முடிச்சுட்டு என்ன கூட்டு போனாங்க. பைத்தியம் முடிச்சுருக்குது, அதுக்கிட்ட போய் இந்த சாமியார் இருக்கிட்டாங்க, அதை இருக்கிட்டாங்க, இதே இருக்கிட்டே. அது பைத்தியம் தான் ஒத்துக்க மாட்டான். பைத்தியத்துக்கு வைத்தியம் வேணுமா வேணாவா? பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ணு. ஏசு பிசாசு இப்படி பைத்தியம், அது தெரியல, அது பண்ணுற சேட்டையை பார்த்து பைத்தியம். நீ போய் சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட் பைத்தியம் முடிச்சு தான் போட்டிருப்பான். அவன் துணியெல்லாம் கட்டிடுவான், ஏந்து வெளியே ஓடுவான், தானாவே பேசிக்குவான். இருக்கா? தூங்க மாட்டான். ஒரு 10 பாயிண்ட் எழுதி வச்சிருப்பான். அந்த 10 பொருத்தம் அதுக்கு இருக்காது. உனக்குள்ள சத்தியம் இல்லை என்றால் நீ கண்டதெல்லாம் பேயும் பிசாசும். பேய் இல்லை, மந்திரம் இல்லை, சூனியம் இல்லை. நான் சொல்ல வரல. நம்ம அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறவங்களை ஆசிர்வதிக்கிறோம், விடுதலை செய்கிறோம். உபதேசம் உள்ள இருக்கா பாருங்க, அதுதான் சத்தியம். உள்ளே வந்தாதான் உனக்கு சத்துரு யாரு, ஆண்டவர் யாரு, சத்தியம் யாருன்னு புரியும். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஆமென். சரி, இதுல ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி
நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலை செய்வாராக. யோவான் சுவிசேஷம் 17:17 சொல்கிறது என்னவா? யோவான் சுவிசேஷம் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம். இந்த சத்தியத்தினால தான் விடுதலை. நீ பைபிளை சரியா புரிஞ்சுக்கல, யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணதை கேட்டுவிட்டு அதுதான் கரெக்டுன்னு சொல்லக்கூடாது. நான் கூட பிரசங்கம் பண்ணும்போது நீ கம்பேர் பண்ணி பார்க்கணும். இவர் உபதேசம் கரெக்டாக பண்ணுறாரா, சத்தியத்தின்படி பண்ணுறாரா, இவர் சொந்த பேச்சை பேசுகிறாரா, ஏதோ கதை விடுறாரா அப்படின்னு பார்க்கணும். நான் சொல்கிறது அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர் இல்லைன்னா நீங்கள் எனக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே சத்தியத்தை பேசணும், ஜெபிக்கணும். ஆமாவா? அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு முறை ஒரு பேயை ஓட்ட போனேன். ஓட்டின உடனே அந்த பேய் வந்து ஆடிச்சு ஊந்து ஏது போயிடுச்சு. அப்போ அவங்க கேட்டாங்க, ஐயா இது மந்திரம் கூட மந்திரத்துக்கு யார் வச்சுக்கிறாங்க சொல்லுன்னுச்சு. இப்போ நான் சொல்லிட்டேன் வச்சுக்க, எதுவும் சொல்கிறேன். எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. யார் வச்சுக்கிறாங்க என்ன மந்திரன்னு தெரியும். இவர் தான் வச்சாருலாம், அந்தளவுக்குலாம் ஒரு பவரை ஒன்றும் வாங்கலை. எங்களுக்கு அந்த மாதிரி பவர் வரணும்னு நீங்கள் ஜோம் பண்ணுங்க. யார் வச்சாங்க என்ன வச்சாங்கன்ட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக ஆள் சொல்கிறதுக்கு எனக்கு அந்த வரத்தை தேவன் தருவதற்காக நீ என்ன பண்ணுங்க, நல்ல உபவாசம் பண்ணி ஜோம். எங்கள் பாஸ்டருக்கு அந்த மாதிரி வரத்தை தாங்கன்னு என்னை வந்து கேட்டுச்சு. யார் வச்சாங்கன்னு சொன்னேன். உதாரணம் சொல்கிறேன். இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற வச்சுட்டான்னு சொன்னேன். எதுக்கு வச்சுட்டாங்க நான் சொன்னேன். என்ன இல்லை சும்மா இல்லை சொன்னேன், அவன் தான் வச்சுட்டான்னு சொல்கிறேன். அப்படி சொன்ன நீ என்ன பண்ணுவேன்? திருப்பி சூனியம் வைப்பேன், இல்லைன்னா சண்டைக்கு போவேன், இல்லைன்னா 4 பேர் மத்தியில் அவன் பேர் அசிங்கப்படுவேன். அதானே? ஆண்டவர் கலகத்துக்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்துக்கு தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பேயை ஒட்டி ஒரு குடும்பத்தை உடைப்பாரா? இன்னைக்கு வைக்கிறவெல்லாம் குடும்பத்தை, இந்த இந்துக்காரன் இந்த சாமியார்கிட்ட போனால் முதல் சொல்லுவான், என்ன பண்ணுவான்? உன் குடும்பத்தை யாரை வச்சுக்கிறான். அதே மெத்தோடு இப்போ சபைக்கு வந்துச்சு எல்லாமே. ஆமாவா? அவனுக்கு முதல் வேலை என்ன? அவனை நம்ப வைக்கணும். உங்கள் மாமியார் எப்படி, உங்கள் அக்கா எப்படி, உங்கள் நாத்தனார் எல்லாரையும் கேட்பான். அவங்க தான் கொஞ்சம் பிரச்சனை. இதுவே வாயலை உடனே கட்சியை சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதே. உங்கள் சொந்தத்தில் இருந்தால் யாரோ அடுத்த வாரம் நான் கரெக்டாக சொல்கிறேன். அடுத்த வாரம் போகும்போது அப்போ ஒரு பாயிண்ட், அதுக்கு அடுத்த வாரவான்னு சொல்லுவான். 3வது வாரத்தை சொல்லுவான். நீ யார் அதிகமாக நம்புறியோ, வசனம் இல்லை சத்தியம் இல்லைன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு ஜெயம் இல்லாத நிலை. சத்திய தருவிகள் சத்தியம் உங்களை, இயேசுடைய உபதேசம் யாருக்குள்ள இருக்கிறதோ, சத்தியம் யாருக்குள்ள இருக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையில வாழ்றார்களோ, அவங்க வாழ்க்கை ஆசீர்வாத வாழ்க்கையாய் மாறுகிறது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வசனம் இல்லாத கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில தான் இன்னைக்கு சாதாரண சின்ன சின்ன ஆளுகளை ஏமாற்றி அவங்க வாழ்க்கையை வேறு பிரித்து கொண்டு போவதை பார்க்கிறோம். இயேசுடைய உபதேசம் உனக்குள்ள இருந்தா, சத்தியம் உனக்குள்ள இருந்தா ஒரு பயில உன்னை ஏமாற்றவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. பைபிளில் நிறைய வசனம் இருக்குது, அதை நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை, டைம் ஆயிடுச்சு. 3வது, அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாகலாம்? அந்த வீடு சத்தியத்துக்கு தூணு மாத்திரம் இல்லை, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு இந்த 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 சர்ச்சில் சுற்றி நிற்குதா? இடையில பில்லர் இல்லை தானே? இருக்கா? உள்ள தூண் இருக்கா? இல்லை தானே? ஆனால் இந்த தூணு குறுக்கால போட்டு வச்சிருக்கேன். இப்படி நேரம் நின்னா அது பேர் காலம், குறுக்கால நின்னா அது பேர் பீம். ஆமாவா? அதே பீம் பூமிக்குள்ளே மறைஞ்ச பிளிந்த் பீம். ஓகேவா? அதான் பில்டிங், தெரிஞ்சுங்களேன். இப்போ பாருங்க, இந்த காலம், இந்த காலம் இது மேலே போட்டுருது. கிட்டத்தட்ட 3 அடி அகலம் போட்டிருக்கேன். 3 அடி அகலம் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1 அடி உள்ளே மறைஞ்சது, 2 அடி வெளியே தெரியும். இதுக்கு உள்ள இந்த ஃபால்ஸ் இதுக்கு உடச்சி பார்த்தீங்கன்னா இந்த பீம் அப்படி தெரியும். ஓகேங்களா? ஆனால் இதை பேரிங் பண்ணுறதுக்கு இங்கே நிற்கிற காலம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப உறுதியானது. எல்லாமே 25 ராடு. ஒரு காலத்திலையும் 1.5 அடி அகலம் பீமில், முக்காக்கு 1.5 அடி போட்டிருக்கேன். அந்த பீமில் காலத்தில் எல்லாம் 25 mm ராடு போட்டிருக்கேன். இந்த ராடுடைய திக்னஸ் எவ்வளோ போகுதோ அவ்வளோ இந்த பில்டிங் நிற்கும். என்ன புரியுதா பாருங்க உங்களுக்கு? நீங்கள் சபைக்கு தூணா இருக்கீங்களா? இந்த சர்ச்சை, இந்த குடும்பத்தை தாங்குற ஒரு தூணா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க பாருங்க. அதுதான் ஆண்டவர் பேதுரு என்ன தெரியும் பண்ணாரு? நாணலா இருந்தான். எப்படி இருந்தான்? பேதுருன்ற வார்த்தைக்கு என்ன பேரா? பெட்ராட். பேதுரு பெட்ராட் இல்லைன்னா பாறை என்ற அர்த்தமா? பேதுருன்ற வார்த்தைக்கு அர்த்தம் பாறை. ஆனால் அவனோட ஒரிஜினல் பேர் என்னன்னா, என்ன பேரு? சீமோன். சீமோன் என்றால் ஸ்டெம்ப்ளஸ், அங்கே உறுதி இல்லாதவன், இல்லைன்னா நாணல் என்ற அர்த்தமா.
அப்போ நம்ம வாழ்க்கை நாடலாக உறுதி இல்லாத நம்மை ஆண்டவர் பில்லரா மாத்துறாரு, தூணா மாத்துறாரு. அல்லேலூயா. எதுக்கு தூணா மாத்துறார்? சத்தியத்திற்கு தூணாய். அல்லேலூயா. எத்தனை பேர் சத்தியத்துக்கு தூணா நிற்கிறீங்க? பாடு, பாவம், அசுத்தம், அருவருப்பு, விபச்சாரம், வேசித்தனம், திருட்டு, பொய், துருபதேசம், கள்ளவ எது வந்தாலும் இந்த தூண் நீக்கும். இது சாஞ்சிராது. நிறைய பேர் சாஞ்சி பார்த்து என்ன காரணம்? உறுதி இல்லாதவர்களாயும். எப்படிங்க? உறுதி இல்லாதவர். நீங்க உறுதி ஸ்ட்ராங்கா இல்லைனா விழுந்துருவேன். அதுதான் அசையாத. அங்கே நீங்க ஒன்று கொரிந்தியர் 15:58 படிக்க, டக்கர் படிக்க. 1:15:58 படிக்கமா. ஹலோ. எப்படி இருக்கணும்? வெரி ஸ்ட்ராங், தூணா இருக்கணும். ஸ்ட்ராங். சும்மா ஒத்த குச்சில் நிற்கிற ரொம்ப உறுதியான விசுவாசிகள், உறுதியானவர்களாய் காத்தடிக்க. அது இயேசு மத்தேயு சொல்றாரு. அப்படி மத்தேயு 7 என்ன சொல்றாரு? பெருங்காற்று, பெருவெள்ளம், பெருமழை வந்து அந்த வீடு மேல மோதியும் அந்த வீடு உறுதியாக இருக்கிறது. வாழ்க்கையில் போராட்டம், பிராந்தி பாட்டில் நிற்பான் ஒருத்தன், குடியிடுவான். உன் ஆசைகளை தூண்டக்கூடிய சம்பவங்கள் நடக்கும், உன்னை பெருமைப்படக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். நீ உறுதியாக நின்றாதான் அந்த சத்தியத்தினால ஒரு லாபம் கிடைக்கும். அல்லேலூயா. டெம்டேஷன் வரும். பணம், சில பணத்தை வீக்காக இருப்பான். யூதாஸ் குணம் இருக்கும். நிறைய பேர் யூதாஸ் குணம். யூதாஸ் புத்தியே பணம் தான். பணத்து மேலே, அந்த பணத்தினால தான் அவன் செத்தே போனான். இயேசுவை என்ன பண்ணான்? 55 ரூபாய்க்கு காட்டி கொடுத்தான். எவ்வளோ? 55. எவ்வளோ? 45 ரூபாயா? எவ்வளோமா? எவ்வளோ காசுக்கு? 300. நீ எவ்வளோ நாள் கிருஷ்ணநகரை பற்றிக்க? அதனால தான் இத்திரி கேள்வி காட்டுறான். எனக்கு தெரியும். 55, 35 ஏன் கேட்டேன்னா, கொஞ்சம் குழப்பட தான் நீங்கள் எவ்வளோ குழம்பி போறீங்கன்னு தெரியும். ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு எத்தனை காசுக்கா? 30 ரிங்கட், 30 என்ன சொல்லுது, வெள்ளி காசுக்கு அவர்கள் காட்டி கொடுத்தார்கள் 30. ஆமே. ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய காசு இல்லை. சாதாரண பணத்துக்கு இயேசு என்ன பண்ணிட்டாரு? இப்படி ஏற்றுக்கலாம், அப்படி ஏற்றுக்கலாம். இயேசுடைய மதிப்பு, ஒரு மனுஷனுடைய மதிப்பு சொல்கிறான் 300 கோடியா. இல்லைங்க, ஒரு மனுஷனுடைய மதிப்பு எவ்வளோ? அவனோட பேர் பார்ட்ஸ் ஒன்று ஒன்றா கைட்டி விற்றாலே 300 கோடி தெரியும். ஒரு யூடியூப்பில் படிச்சிடறான். ஆனால் என் ஆண்டவர் எப்படி விற்றுருக்கான்? அவன் 30 காசுக்கு விற்றுருக்கான். அல்லேலூயா. இயேசு ஒரு பரிமள தைலத்தை, இந்த பெரும்பாடு பாவியான ஸ்திரீ இயேசுடைய பார்த்து பரிமள தைலம் ஊற்றும் போது எல்லாம் சொல்கிறாங்க 200 ரூபா போவோங்க. இது 200 ரூபான்னு ஒரு பெரிய அமௌண்ட்டு. 200 ரூபாய்க்கு போவோம். எதுக்கு இந்த வீண் செலவு? ஆமே. யூதாசு நோக்க பணம். நீங்கள் பணத்து மேலே நோக்கமாக இருந்தீங்கன்னா பணத்திலே உனக்கு காலி பண்ணுவான். போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே சொல்லுங்க. தேவ பக்தியே. பணம் வந்து உனக்கு பிடுங்குதா பாருங்க, பணம் ஆசையாக்குதா பாருங்க, பணத்து மேலே வெறித்தனமாக இருக்கா பாருங்க. நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ பணத்துக்கு சின்ன சின்ன 1 ரூபா 2 ரூபாய்க்கெல்லாம் நீ சத்தியத்தை விற்றுருவ. 1 ரூபா 2 ரூபாய்க்கெல்லாம் பார்த்துக்கலான்றவ. ஆமே. துரிதமாய் வந்த எந்த ஆசை உதவாது. கைப்பட சேர்க்கிறவனே உயர்த்தப்படுவான். நீ கையில் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்டு பாரு. அதுதான் ஓசிலே மங்களம் படாது. நீ லஞ்சம் வாங்கி கமிஷன் வாங்கி பழகிப்பாரு. பொன்னாடிக்கிட்டே வாங்குவேன், நீ புருஷங்கிட்டே வாங்குவேன், பிள்ளைங்கிட்டே வாங்குவேன். அது வாங்கினா தான் உனக்கு என்ன ஒரு நிம்மதியாக இருக்கும். நீ கமிஷன் வாங்கி பழகிட்டா. ஆமே. அல்லேலூயா. அப்போ வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடலையாங்க. அப்படி எப்படி மாறணும்? தூணா மாறணும். எப்படி தூணா மாற முடியும்? வெளிப்படுத்து 3:12 வாசிக்கும் போது என்ன சொல்லுது? வெளிப்படுத்தல, ஜெயம் கொள்ளுகிறவனை என் சபையிலே நான் தூணாக வைப்பேன். எல்லாம் பாடு, மரணம், சாபம், கட்டிலேருந்து நீங்கள் ஜெயம் பெறண்டா கர்த்தர் தூணாக மாற்றுவார், யூஸ்ஃபுல்லாக மாற்றுவார். அதே கலாத்தியர் 2:9 சொல்லுது, இவர்கள் யாக்கோபும் கேபாவும் சபைக்கு தூணாக இருந்தார்கள். இந்த சர்ச்சில் நீங்க எப்படி இருக்கணும்? ஒரு நல்லது கெட்டதை நிக்கணும், ஒரு பில்லர் மாதிரி. ஆமாவா? ஒரு எதனா ஒரு காணிக்க எதனா செய்யணும்னா தலையை குஞ்சுப்பானுங்க. தாங்கள் மோரைக்கு சர்ச்சை காட்ட போறோம், யாருன்னா தலை குஞ்சுப்போம். ஆமாவா? ஹல்லேலூயா. சபைக்கு நீங்க பில்லரா இருக்கணும்.
உனக்கு சோத்துக்கு வழியில கூட கடவுளுடைய ஊழியத்தில் நீ கரெக்டாக நிற்கணும். ஆமாம், படிங்க 2ஆம் வசனம் படிங்க. கலாத்தியர் 2:9. தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும். பாருங்க, சபையில யாக்கோபும் யோவானும் கேபாவும் தூண்களா எண்ணப்பட்டார்கள். அடிக்கடி சொல்ல, தலைமை சபையெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப போய் பாரு, 30 கிலோ பிரியாணி செஞ்சுட்டு இருப்பாங்க, 5 கிலோ வந்துடுவான். 10 மணிக்கு ஆராதனை, நீ வாரம் கிடையாது. அவன் வந்து உக்காண்டிருப்பான், காய் வெட்டால் கத்தி கட்டு. தூணுகளாய். ஆமே, இந்த டீம் ஸ்பிரிட் இருக்கணும். சமைச்சு சாப்பாடு போட்டு சோபனா நான் பார்த்துருக்கியா, யாரா பார்த்துருக்கீங்களா, பெருகணும், பாத்திரத்தை கழுவணும், சின்ன கையோடு அப்படியே அமுலு. நான் கழுவி இது வரைக்கும் பார்க்கல. 10 வருஷமா அந்த சர்ச்சில் தான் பார்க்குறேன். இது வரைக்கும் அது கழுவி நான் பார்க்கல. ஒரு பாத்திரத்தை கழுவி பார்க்கல, சர்ச்சை பெருக்கி பார்க்கல. சபைக்கு எப்படி இருக்கணும்? தூணா இருக்கும். ஆமே, சர்ச்சில் என்ன நடக்குது, எப்படி நடக்குது? ஆமே, அதுதான் நீங்க சபைக்கு எப்படி இருக்கணுமோ பில்லரா இருக்கணுங்க. அல்லேலூயா. எனக்கு தெரியும் யாரை வேலை செய்வாங்கன்னு தெரியும். தாங்கள் சர்ச்சு பசங்க ஒரு 10 பசங்க 5 பசங்க இருக்காங்க. டை போடானா லீவ் போட்டு குடிக்கடி பசங்க அடிச்சு உதைச்சு நொறுக்கி அந்த கட்டடை மாற்றி நிறுத்திட்டானு. ஆமாவா? தெரியும். ஒரு கேட்டகரி மைக்கை மட்டும் பிடிக்க வரும். பாஸ்டர் என்ன பாஸ்டர் ஆக்கிட்டு வரா, எனக்கு மைக் குத்துருவாரா, எனக்கு அங்கே உட்கார வச்சுவாரா. ஆனால் எவ்வளோ சபைக்கு நீ தூணா இருந்த, எவ்வளோ தூணா, எவ்வளோ உழைச்சி இந்த புது சிருஷ்டி நீ எத்தனை பேர் உழைச்ச, இந்த ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு எத்தனை பேர் தூணா இருந்தீங்க. கேபாவும் யோவானும் யாக்கோபும் சபைக்கு தூணா இருந்தார். உங்க பேரை சொல்ல முடியுமா? ஆமே, அந்த வீடு ஜீவனுள்ள சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக. ஆதாரன்ற வார்த்தைக்கு ஃபவுண்டேஷன் ஆச்சு. நீங்க எப்படி இருக்கணும்? சபைக்கு ஆதாரம் இருக்கணும், எவிடன்ஸா இருக்கணும். நான் தான் எவிடன்ஸ், நான் தான் எவிடன்ஸ். பார், கிறிஸ்து எனக்குள்ள வாழ்ற நான் தான். என் வாழ்க்கை மாறி இருக்கிறது. திருட்டு பையனா அந்த களவானியா அந்த மோசக்காரனா அந்த நான் மாறிட்டேன். நான் தான் ஆதாரம். நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும் கேட்குறேன். நான் என்ன பார் என் வாழ்க்கையை அந்த இயேசு மாற்ற. நானே ஆதாரம். கண்ணை மூடுவோமா? அல்லேலூயா. நீ எந்த உழைப்பும் இல்லாம, எந்த அர்ப்பணிப்பும் இல்லாம நீ சபைக்கு தூணாக இருக்க முடியாது. அல்லேலூயா. எஜமானனே என்றார்